சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்குது. 7ல ராகு இருக்கு. ராசியிலேயே கேது இருக்கு. இந்த மாரி நெகட்டிவான பலன்கள் சொல்லப்பட்டாலும் கூட, சிம்ம ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கீங்க. உங்களுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருந்தாலும், குரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருந்தார். அதுபோலவே குரு இந்த வருடமும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்த குடுக்குறார். 11ஆம் இடம்ங்கிறது அவ்வளோ ஒரு பெரிய நல்ல இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் இடம்ங்கிறது ஒரு நல்ல இடம் தான். அத விட குருவோட பார்வை படுகின்ற இடங்கள் அத விட ரொம்ப நல்ல விஷயத்த செய்யுது. எப்படின்னா, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, அதுவும் கும்ப வீட்ல இருக்கிற ராகு மிகப்பெரிய கெடுதல்கள வாழ்க்கை துணை விஷயத்திலயும், நண்பர்கள் விஷயத்திலயும், பங்குதாரர்கள் விஷயத்திலயும் செய்யும். அப்படி ராகு உங்களுக்கு எந்த கெடுதலையும் பண்ணாம, குருவோட பார்வை வந்து தடுக்குது. ஏன்னா, குரு 11ஆம் இடத்துலருந்து 7ஆம் இடத்துல இருக்கிற ராகுவ பார்க்குறார். அதனால ராகு சுபத்துவப்படுத்தப்படுறதுனால, உங்களுக்கு எந்த கெடுதலும் வாழ்க்கை துணை விஷயத்துல நடக்கல. அது மட்டும் இல்ல. 11ஆம் இடத்துலருந்து குரு நேரா 5ஆம் இடத்த பார்க்குறார். 5ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்ட ஸ்தானம். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு இப்ப ஆக்டிவேட் ஆகுது. உங்களுடைய முன்னோர்கள் எப்பவோ செய்து வைத்த புண்ணியங்கள், நீங்களே ஏற்கனவே செய்து வைத்த புண்ணியங்கள் எல்லாமே இப்போ வந்து உங்களுடைய தலைய காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு. என்னதான் அஷ்டம சனி இருந்தாலும், 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், உங்களுடைய புண்ணியங்கள், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள காக்குதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வலுவா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு வந்து நேரடியா அந்த இடத்திலேயே பார்க்கிறார். இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுடைய குடும்பத்துல தான் சில இடையூறுகள் ஏற்பட போகுது. இடைஞ்சல்கள் ஏற்பட போகுது. சில பிரச்சனைகளும் ஏற்பட போகுது. 2ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கார். அத நேரடியா சனியும் பார்க்கிறார். 2ஆம் இடம் கொஞ்சம் பாவத்துவமா இருக்கிறதுனால, குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். நீங்க பேசுறதுனால உங்களுக்கு தேவையில்லாத வம்புகள் உங்கள தேடி வரும். கையில பணமே நிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலையில, தொழில்ல லாபம் வந்தாலும் கூட. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த மாதம் சுக்கிரனும் போய் தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனும் போய் அந்த இடத்துல அமர்றதுனால, வேலை, தொழில்ல உங்களுக்கு லாபங்கள் வரும். ஆனா, அது கைக்கு வருவதற்கு முன்பே உங்களுக்கு செலவாயிடும். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இப்ப நிலவிட்டுருக்கு. இது ஆகஸ்ட் மாத பலன் தான். ஆகஸ்ட் மாதத்துக்கு அடுத்து உங்களுக்கு இந்த நிலைமை மாறும். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் வீட்ல எந்த ஒரு வாக்குவாதத்தையும் ஏற்படுத்திக்க வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையிலயும் மூக்க நுழைக்க வேண்டாம். தேவையில்லாத விஷயத்தையும் பேச வேண்டாம். ஏன்னா, உங்களுடைய பேச்சால தான் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும். பண பற்றாக்குறையால சில பிரச்சனைகள் வரலாம். அதுல எல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்கள் யாரையுமே நம்பி எந்த விஷயத்திலயும் ஈடுபடக்கூடாது. வேலை தொழில்ல இருக்கிறவங்க. முக்கியமா சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் அரசாங்க வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உயர் பதவிகள்லயும் இருப்பீங்க. அவர்களெல்லாம் மற்றவர்கள நம்பி, மற்றவர்களுடைய சொல் பேச்ச கேட்டு நீங்க எந்த விஷயத்திலயும் ஒரு கையெழுத்து போடுறதோ அல்லது உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயத்த, உங்களுடைய மனதிற்கு ஒவ்வாத ஒரு விஷயத்த நீங்க சரின்னு சொல்றதோ, இதெல்லாம் கூடவே கூடாது. அது தேவையில்லாத பிரச்சனைகள உங்களுக்கு அஷ்டம சனியில இழுத்து விட்டுரும். நல்லாவே போயிட்டுருக்கும் வாழ்க்கை. ஏதோ நீங்க நெனச்சு பார்க்க முடியாத தேவையில்லாத விஷயத்த ஒரு சின்ன கையெழுத்து, 3 சொல்ற ஒரு வார்த்தை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அதனால நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வேலை, தொழில் விஷயத்துல, அரசாங்க காரியத்துல, இதுல எல்லாமே. இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்ற காலமா அப்படின்னா, இப்போ திருமணத்துக்கான ஏற்ற காலம் இல்ல. இன்னும் 2 வருடம் பொறுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யலாம். திருமண வாழ்க்கையில ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையின்படி இத வந்து சொல்றோம். அஷ்டம சனிக்கு முன்னால திருமணம் செய்யும்போது, திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இன்னும் 2 வருடம் பொறுத்திருந்து திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலயும் நெறைய பிரச்சனைகள் வரும். கேது வந்து உங்களுடைய ராசியில இருக்கார். அவர் உடல் நலத்த கெடுப்பார். மனச போட்டு குழப்புவார். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுல போய் குழம்பி போய் தல சுத்தி போய் நிப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்கள். அதனால நீங்க
காலையில சூரிய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மன தெளிவ தரும். ஒருமித்த சிந்தனைய தரும். ஒரு கான்சன்ட்ரேஷன தரும். சிம்ம ராசிக்காரர் மாணவர்கள் உங்களுடைய படிப்புல மட்டும் கவனத்த செலுத்துங்க. தேவையில்லாத வேலையில ஈடுபடாதீங்க. தேவையில்லாத நண்பர்களையும் ஏற்படுத்திக்காதீங்க. படிப்புல நெறைய டிஸ்ட்ராக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களுடைய ஒருமித்த கவனத்த படிப்புல செலுத்தி, படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாம வெளியில ஊர் சுத்துறது, நண்பர்களோட போறது, இதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராகு 7ல இருந்தாலும் சரி, சனி 8ல இருந்தாலும் சரி, பெருசா உங்கள பாதிக்க ஆரம்பிக்கல இன்னும். பெருசா உங்கள பாதிக்காதுன்னும் சொல்லலாம். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் போல தைரியமா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. ஆளுமையோட இருங்க. இதுவும் கடந்து போகும். இந்த அஷ்டம சனியும் உங்களுக்கு கடந்து போகும். நீங்க இதுவரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசென் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.